முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இங்க 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்க கொடுத்த பந்தோபஸ்த் 500 காவல் அதிகாரிகள், 4 டிஎஸ்பிஸ், 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமா 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸ் எங்கிருந்து வந்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செல்லும் கண்டிஷன்ல கொடுத்திருந்தாங்க. அதற்கு ஏற்றாற்போல் அவங்களே நம்ம அந்த போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்துல 2 ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சம் வைப்பது தெளிவாக தெரிகிறது. எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும் போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது. டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறினாங்க, மரத்து மேலே ஏறினா மரத்தோட வெயிட் தாங்க லைன்ல விழுந்துருவாங்க, அது ரொம்ப சீரியஸான சூழ்நிலை போயிருங்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டு போலீஸ் காவல்துறையோட அனுமதியை உதவியை வாங்கி அவங்க இறக்கி திருப்பி சப்ளை பொதுவாகவே ஒரு லோ ரிஸ்க் கிரவுடுனா ஒரு போலீஸ்மேன் ஃபார் 250 to 300 பீப்புள், அதான் லோ ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பந்தோபஸ்து. அடுத்ததாக மாடரேட் ஸ்கேல் இருந்ததுன்னா 1 policeman for 100 to 150 people. High risk na 1 policeman for 50 people. இங்க 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்க கொடுத்த பந்தோபஸ்த் 500 காவல் அதிகாரிகள், 4 டிஎஸ்பிஸ், 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமா 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்க தான் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்க கேம்ப் பண்ணி ஃபுல்லா மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பட்டல கம்ப்ளீட்டா. அடுத்ததாக இதுவரைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்க நடத்திய மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் டிப்ளாய்மெண்ட் தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த திருப்பி கேட்கறதுனால சொல்றேன். திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும் பொழுது அங்க கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த காவலர்கள் எண்ணிக்கை 650. காரணம் ஒரு மாநகரம் பிளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்க இருந்தது. அதனால அங்க கொடுத்தது 650. அடுத்ததாக அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் கொடுத்த காவலர்களுடைய எண்ணிக்கை 287. பெரம்பலூர் மாவட்டத்தில் 480, நாகப்பட்டினம் மாவட்டம் 410, திருவாரூர் 413, நாமக்கல் 279, கரூர் 500. நாமக்கல்ல கூட இதே மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. அதுல ஸ்டில் அபவுட் 4 people are still in observation இருக்கிறாங்க. ஸோ இது காவல்துறை நாங்கள் சொல்ல வேண்டிய உங்களுடைய கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ். அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்கிருந்து வந்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செல்லும் கண்டிஷன்ல கொடுத்திருந்தாங்க. அதற்கு ஏற்றாற்போல் அவங்களே நம்ம அந்த போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்துல 2 ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த நிகழ்வுகள் நடந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் முதல்மாக காவல்துறையினர் அங்கிருந்து மைக்ல கூப்பிட்டு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இங்க ஏதோ இன்சிடென்ட் நடந்துச்சு, ஸ்டாம்பேட் மாதிரி தெரியுது, அதனால கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் லோக்கல் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்க அமராவதி ஹாஸ்பிட்டல் இருந்து நிறைய ஒரு 10 ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் மூவிங். இதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அடுத்ததாக ஸ்டோன் பெல்டிங் இருந்துன்னு சொன்னாங்க. எங்களுடைய தகவல் படி இது வரைக்கும் நாங்கள் விசாரிச்சு பார்த்தபடி அப்படி கல்லெறிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எந்த ஒரு செய்தி எங்களுக்கு கிடையாது ஆக்சுவலா. ஸோ இப்போ இவ்வளவு இருந்ததுக்கு அப்புறம் இப்போ செக்யூரிட்டி எதுவும் லேப்ஸ் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். இப்போ தலைவர் அங்க தமிழக வெற்றி கழக தலைவர் தவுட்டுப்பாளையத்திலிருந்து நம்ம கரூர்ல அந்த ஜங்ஷன், ரவுண்டான ஜங்ஷன் வர வரைக்கும் இட் டுக் 2 hours. இது யூஸ்வலா நம்ம ஒரு 30 minutesல கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், பட் 2 hours ஆச்சுது. ஏற்கனவே நாமக்கல் அவங்க பண்ண வேண்டிய அந்த பிரச்சாரமும் லேட்டா ஆரம்பிச்சு அது 4 hours ஆச்சுது. 12 o'clock இருந்து 4 o'clock ஆச்சுது. அங்க அதனால காத்திருந்த மக்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை நாமக்கல்லே நடந்தது. சப்சிக்வெண்டா அவங்க திருப்பி அங்கிருந்து கிளம்பி வரும்போது 4:15 போல அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. நாமக்கல்ல இருந்து கிளம்பி அந்த தவுட்டுப்பாளையம் கிளம்பும் பொழுது நம்மளுக்கு அந்த ரவுண்டான பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன், அந்த பிளைஓவர் ஜங்ஷன்ல வரும்போது ஆல்மோஸ்ட் 6 o'clock டைம் ஆயிடுச்சு. ஸோ 6 o'clock வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் சைட்ல இருக்கும்போது சர்வீஸ் ரோட்ல இருந்து மக்களை பார்த்து கையெழுத்து வந்தவர் உள்ள திருப்பி வண்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது. ஆகும்போது இந்த பின்னாடி வந்த கிரௌட் எல்லாமே வண்டி கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டி போகிற டிஸ்டன்ஸ் டைமே ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. அங்க 6 o'clock அங்க ஆரம்பிச்ச வண்டி
அங்க மூவ் பண்ணி அந்த முனியப்பன் கோயில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியதுக்கு சுமார் நியர்லி அபவுட் 1 hour ஆயிடுச்சு. அப்ப அங்க போகும் பொழுது தலைவரை பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வத்துல இருந்த கிரௌட் நேச்சுரலா 2 சைட்லயும் இருந்து மூவ் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதை நம்ம கண்டிப்பா விசாரிச்சு இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்ததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் நான் காவல்துறை சொல்லக்கூடிய விரும்புறேன். எக்ஸாக்ட்லி, அதான் ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து 137 ஆர்டர்லி கிரௌட், வெல் ரெகுலேட்டட், கண்ட்ரோல், ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சது, ஸ்மூத்தா டிஸ்போஸ் ஆனாங்க. இப்போ நேற்று எங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸ்ல வந்து காயப்பட்டவங்களை வெளியே எடுத்து வரும்போது கூட கூட்டு வர முடியல. அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை வந்து நம்ம அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே கூட்டு போறதுக்கும் எங்களால் ஒழுங்கா அந்த கிரௌடை வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியல. எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் சரி, அதுல யாரு கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை. ஏன்னா இது நீங்க எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் போட்டாலும் சரி, நீங்க 500 இல்ல 1000 போட்டாலும் சரி, 2000 போட்டாலும் சரி, இப்ப ஒரு 10,000 15,000 20,000 இருக்கக்கூடிய கிரௌட் வந்து போலீஸை ரெசிஸ்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ண முடியும்? இந்த சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பா. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை கை வச்சு பேசி சமாதானம் பேசி கொஞ்சம் லைட்டா புஷ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்துல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவரை தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 meters பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரிங்க, நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு வந்து சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. ஸோ அதனாலதான் அங்க இருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் 2 மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிடம் வந்து தலைவர் யாராலும் பார்க்க முடியல. அந்த சமயத்துல இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைட்ல இந்த கிரௌட் வந்து தே பிகம் ரெஸ்ட்லெஸ், ஆன்சைட்டி. ஸோ அதை பார்க்கறதுக்காக இல்ல நார்மலி இந்த வர கிரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்கிற எண்ணத்துல வர்றவங்க வந்து 2 புறமும் வந்து பார்க்க முடியாம போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது, பிளஸ் நிறைய நம்ம பப்ளிக்கை விசாரிச்சோம். அதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் நாங்க 12 மணி 11 மணிக்கெல்லாம் வந்துட்டோம், காலையில கூட சாப்பிடாம வந்தவங்களாம் இருக்கிறாங்க, மத்தியானம் சாப்பிடாம நின்றுருக்காங்க, அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லா அந்த பேஷண்டை வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான் வெயிட் பண்ணும் பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து டிலே தாமதமாகும் பொழுது நிச்சயமா அந்த கிரௌட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல எப்படி நடந்தது என்ன நடந்தது நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தெரியும். பிளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸ் அங்க இருந்தவங்க கலந்துக்கிட்டவங்க அவரோட விசாரிச்சா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அது ஒண்ணு இல்ல, சரி, இது நான் அதிகமா பதில் சொல்ல நான் விரும்பல. நான் இது வரைக்கும் விசாரிச்ச தகவல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இப்போ கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறதுனால முழு விவரங்கள் முழு உண்மைகள் அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கு மேல வந்து நாங்க வந்து சொல்றது சரியா இருக்காது. ஏன்னா வந்து இப்ப காவல்துறையை நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல வந்து நாங்க சொல்றது சரியா இருக்காது. என்ன ஒண்ணு தவறான பொய்யான செய்திகள், ஃபால்ஸ் நியூஸ், ப்ரொபகண்டா, இது வந்து சமுதாயத்துல ஸ்டேட்டுக்குள்ள ஒரு தவறான ஒரு எண்ணங்களை உருவாக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லா இப்ப இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்களும் சரி, கமிஷன் என்கொயரி பண்றவங்களும் சரி, எவ்வளவு அமைதியா கன்ட் பண்ணி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் உண்மை சொல்றது சரியா இருக்கும். தலைமை பொறியாளர் கரூர் மின்பகிமான மண்டலம் சே. ராஜலட்சுமி. தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சம் இருப்பது தெளிவாக தெரிகிறது. எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது. மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 27/9/25 அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுச்சாமிபுரத்தில் காலையில் 12 மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும், வேலுச்சாமிபுரம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும் பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் 26/9/25 என்று பெறப்பட்டது. அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டு விட்டது. மின் வாரியத்துல ஆஃப் பண்றதுக்கு மறுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க.
ஆனா அந்த இடத்துல மின் வரையும் தொண்டர்ல ஏறணும், மரத்துல ஏறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறதுக்கு ஆபத்து இருக்கு. அதையும் மீறி அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தீங்க. ஏன்னா வேற இடத்துல கொடுத்துருக்கலாம், இல்ல பர்மிஷனே கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். இதுக்கு அரசும் ஒரு அரசு நிர்வாகமும் ஒரு பொறுப்பு தானே. எல்லா இடங்கள்லயும் பொதுவாக அப்ரூவ் பிளேசஸ் எல்லா கலெக்டர்ஸ் பிளஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சு ஒரு மீட்டிங் போட்டு ப்ரொசீஜர் டிரா பண்ணி அப்ரூவ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இது வந்து காவல்துறை மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கிடையாது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியை வர வச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்க மாவட்டத்தில் அவங்க ஒவ்வொரு ஊர்களில் எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அதை வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் அந்த இடமும் ஒன்று. இது 2022 2022 அந்த பிளேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா ரூலிங் பார்ட்டிக்கும் ஒரு மாதிரி ஒரு அனுமதியும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு மாதிரி அனுமதியும் கொடுக்கறதா காவல்துறை பொதுவாக எல்லா பெர்மிஷனும் நாங்க கொடுக்குறோம். எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ இல்ல பாத யாத்திரையோ இல்ல வேற எதுனாலும் சரி கண்டிப்பாக நாங்க பெர்மிஷன் கொடுக்குறோம். கண்டிஷன்ஸ் போடும் பொழுது ஒரு சிலருக்கு அது வந்து வருவாங்க. அது பாதுகாப்புக்காக நம்ம ஆஃப் பண்ணோம், ஆஃப் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்டோம். அது அவர் வரதுக்கு முன்னால நடந்தது, அவர் வரும்போது இல்ல. அவர் வரதுக்கு முன்னால அவங்க அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்க. மரத்து மேல ஏறினாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறினாங்க. மரத்து மேல ஏறினா மரத்தோட வெயிட் தாங்க, லைன்ல விழுந்துருவாங்க, அது ரொம்ப சீரியஸான சூழ்நிலையா போயிருங்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டு போலீஸ் காவல்துறையோட அனுமதியை உதவியை வாங்கி அவங்களை இறக்கி விட்டு திருப்பி சப்ளை சரி. எப்படி எல்லா இடத்துலயும் இந்த பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பா கமிஷன்லயும் கேட்பாங்க. இரவோடு இரவாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் இங்கு அனுப்பி வைத்துவிட்டு கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு மருத்துவ குழுக்களையும் சேலம், திருச்சி, திண்டுக்கல், நாமக்கல் போன்ற கோயம்புத்தூர் மற்றும் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட 114 டாக்டர்கள், 23 செவிலியர்கள் உட்பட அனைத்து குழுக்களையும் இங்கு அனுப்பி வைத்தார்கள். அதேபோல் தடயவியல் வல்லுநர்கள் பிற மாவட்டங்களிலிருந்து 16 பேரும், நமது மாவட்டத்தில் உள்ள 4 பேரும் இதற்கான பணிகளை செய்து வந்தார்கள். கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் சுமார் 220 மற்றும் 115 செவிலியர்கள் உட்பட பல்வேறு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்களும் இந்த பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். தீவிர சிகிச்சை அளிக்கிறது. அவை போக தனியார் மருத்துவமனைகளிலும் நமது கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கிட்டத்தட்ட 110 நபர்கள் மருத்துவ சிகிச்சையை பெற்று வந்தனர். இந்த நிலையில் இறந்தவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 10 லட்சமும் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு ரூபாய் 1 லட்சமும் அளித்து நிவாரண நிதியாக அறிவிப்பு செய்துள்ளார்கள். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக இங்கு வருகை புரிந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களையும் அவர்களுக்கு உடன் இருப்பவர்களையும் பார்த்து ஆறுதல் அளித்து இறந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தி சென்றார்கள். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நாமளும் இங்கு ஒரு கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு யாருக்கேனும் ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அந்த அறையில் தொடர்பு கொள்ள இங்கும் மருத்துவமனையில் கட்டுப்பாட்டு அறைகளும் உருவாக்கப்பட்டன. இவை தவிர நமது 39 நபர்களுக்கும் இறந்து போன ராத்திரியாக இருந்த 39 நபர்களுக்கும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆணையின்படி உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து அவர்களிடம் அனைத்து உறவினர்களிடம் அவைகள் ஒப்படைக்கப்பட்டன. எனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசின் தீவிர உத்தரவுகள் மற்றும் ஆணைகளின்படியும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கு புரிந்து கொடுத்த கட்டளைகளின் பேரிலும் அனைத்து சிகிச்சை பெற்ற நோயாளிகளுக்கும் சிறந்த முறையில் தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் மருந்துகள் மாத்திரைகள் வழங்கி அவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற விவரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே நமது தமிழ்நாடு அரசு எடுத்த சிறப்பான இந்த சீரிய முயற்சியினால் பல்வேறு உயிர்கள் காப்பாற்றப்பட்டதும் மற்றும் இங்கு வருகை புரிந்த அனைத்து பயனாளிகள் மற்றும் நோயாளிகளுக்கு அவர்களுக்கு எங்கிருந்து என்ன மருந்து மாத்திரைகள் வேணுமோ அனைத்தும் வழங்கப்பட்டு சிகிச்சை முறைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன என்ற விவரத்தை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.
மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.